சார் சொல்லுங்க, இந்த 40 பேரை கொண்டவருங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்ல இப்ப டயலாகா சேர்த்ததா சார்? அதே மாதிரி இந்த அரசியல் உண்மை அதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸுக்கு இதுவா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லடா, இது வந்து காலகாலமா எல்லாத்துலயே இருக்கிற பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இல்ல நான் கேக்குறது பாலிடிக்ஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. அல்ல அதெல்லாம் கரெக்ட். 40 பேருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். இல்ல நாங்க ஷூட் பண்ணது எப்போ நான் முன்னாடியே எடுத்தது தான். அது ப்ரூஃப்ஸ் கேட்கிட்டேன். அவன் சார் சொல்லுங்க. இதுல வந்து ஒரு டயலாக் வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வருது. அது கொஞ்சம் இதால அந்த டயலாக் வந்து சஞ்சீவ் சார் வச்சு பேக் பேச வச்சிருக்கீங்க. சஞ்சீவ் சார் விஜய் சாருடைய நண்பர். அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டயலாக் மாதிரி இருக்கு. அது வந்து மனதுல வச்சு எழுதுனதா இந்தியாவில? இல்லனா சஞ்சீவ் சாருக்காக வச்சது இல்ல. கமிஷனர் வந்து ஜெனரலா சொல்லுவாரு, நல்லது பண்றவங்களை இங்க வளர விட மாட்டாங்கன்னு. அது யாரா வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இல்ல, அது எப்போ இருந்தும் நல்லது பண்ண ஒருத்தன் கிளம்புனா வளர விட மாட்டாங்கிறது தான். அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. இந்த வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க, ஹீரோ வந்து 4 படம் ஃபிளாப் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட் கொடுக்குறாரு. ஆமா, கொடுக்கும் போதே கடைசியா சொல்றாரு, நான் இனிமே நடிக்க மாட்டேன், இப்போ இருக்க நடிகரும் அதே மாதிரி தான் உச்சத்துல இருக்க, நான் வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா? அதுல அவங்க நண்பரை வேற நடிக்க வச்சிருக்கீங்க. இல்ல அப்படிலாம் யோசிக்கல. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது தொடர்ந்து 4 படங்கள் ஃபிளாப் கொடுத்தாரு அப்படிதான் சொல்றோம். அதுக்கு முன்னாடி அவரும் ஹிட் கொடுத்தவர் அப்படின்னா அது அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் போனோம்.